கடந்த 8 மாத காலமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுத்து தேர்தல் பணி ஆற்றி வந்தோம். அவர்களின் செயல்பாடு சரியில்லாத காரணத்தால் பல்வேறு இஸ்லாமிய கட்சிகளை ஒருங்கிணைத்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான எல்லா முயற்சியும் பலனை சார்ந்தது. அதுக்கு எந்த ஒரு ஒத்துழைப்பும் தராம, எந்த ஒரு இதுவும் பண்ணாம, ஒரு உறுதுணையாக இல்லை. அது இல்லாமல் 41 பேர் கரூர் கூட்ட நெரிசல்ல 41 பேர் இறப்புக்கு ஒரு நேரில் சேர்ந்து போய் சந்திச்சு பண்ண சொன்னோம், ஆறுதல் சொல்ல சொன்னோம். அதுவும் அவங்க ஏற்க தயாரா இல்லை. இவர்கள் அவங்கள காப்பாற்றி கொள்றதுக்காக ஓடி வந்தாங்க தவிர, இவங்க மக்களை எப்படி சந்திச்சு, மக்களை எப்படி ஒரு ஆளுமை இது பண்ணி ஆட்சி அமைத்து எப்படி இது பண்ணுவாங்க, மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு இதுல எப்பயும் இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கு உறுதுணையாக இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம்ன்றது இந்த நேரத்தில் நான் பதிவு பண்ணுகிறேன். நடைபெற இருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளித்து தேர்தல் பணியை ஆட்ட போறோம். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்திற்கு கொடுத்த இந்த ஆதரவு நாங்கள் வாபஸ் பெற்றுக்கொள்றோம். ஜனநாயக முஸ்லீம் மக்கள் கட்சி சார்பாக ஆதரவு வாபஸ் பெற்றுக்கொள்றோம். 234 தொகுதியிலையும் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க வெற்றி பெற செய்யறதுக்கு ஓய்வின்றி செயல்படும் என்று தெரிவித்துக் கொள்கின்றனர்.